மிதன ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமே நல்லா இருக்கு. 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், இந்த 3 இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார். 12ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. லக்னா ராசிநாதன், ராசியின் யோகர் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் மிக அருமையாக நல்ல அமைப்புல இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறார். ஆக தொட்டது துலங்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம். 10ஆம் இடம் இன்றைக்கு ரொம்ப வலிமையாக இருக்கக்கூடிய தன்மை. அதாவது 10ஆம் இடத்துல உச்ச சுக்கிரன் ராகுவோடு இணைந்திருப்பதால் ஒரு அந்நிய மத இன மொழி பேசக்கூடியவர்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவர்கள், முக்கியமாக உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள், வெள்ளை நிற பொருட்களை, உப்பு சர்க்கரை போன்ற அமைப்புகளை அந்த பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க. பெரும்பாலான மிதன ராசிக்காரர்களுக்கு கஷ்டம்னா நான் சொல்ல மாட்டேன். ராசிபலன் என்பது ஒரு பொதுவான ஒன்று. அதே நேரத்தில் பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்பத்தான் உங்களுக்கு முழுமையான சில பலன்கள் ஏற்படும். ஆயினும் அஷ்டமச்சனி அமைப்புகள் எப்போதோ முடிந்துவிட்ட காரணத்தினாலும், சாதகமற்ற பெரிய அமைப்புகள் இது இல்லாத ஒரு காரணத்தினாலும், வரப்போகின்ற மே மாதம் 14ஆம் தேதி நடக்க போகின்ற குரு பெயர்ச்சியின் மூலமாக ராசியிலேயே குரு வந்து உட்காரக்கூடிய அமைப்பின் காரணமாகவும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்காதுங்க. சிலருக்கு செலவுகள் அதிகம் இருக்கலாம், செலவுகளுக்கேற்ற வருமானங்களும் கண்டிப்பாக வரும். பெண்களால் ஆதாயம் கிடைக்கும். காதல் இது வரைக்குமே கொஞ்சம் பிரேக்கப் ஆன நிலைமையில இருந்தது, அல்லது பெண்களால் ஒரு மாதிரியான சங்கடம் இருக்குதுங்க. கொஞ்சம் பெண்கள் வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அவர்களை நம்ப முடியவில்லை என்கின்ற அமைப்பில் இருந்தவர்களுக்கு கூட பெண் வழி உறவுகள் எல்லா அமைப்புகளையும் வயதிற்கு ஏற்றார் போல சொல்லுவேன். அம்மா, அக்கா, தங்கச்சி, தாரம், தன்மகள் போன்ற பெண் வழி உறவுகளின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல யோக வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. மிதன ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் கஷ்டம் இருக்காத, எதையும் சமாளிக்கக்கூடிய அளவில் வந்திருக்கக்கூடிய சுப வாரமாகவே இந்த வாரம் அமையும். 5, 6, 7ஆம் இடங்கள்ல சந்திரன் வலுத்து அமர்ந்திருப்பது எதையும் சாதிக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல அமைப்பு.